சட்டசபையில மொத்தம் 234 எம்எல்ஏக்களா இல்ல 5 எம்எல்ஏக்களானே தெரியல. வன்னியர் 10.5% இடஒதுக்கீட்டுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் திரும்ப திரும்ப கேட்கிறாங்களே தவிர மிச்சம் இருக்கக்கூடிய 229 பேரும் அதை குறித்து வாய் திறக்கிறதே கிடையாது. வன்னியர் வாழ்ந்தா என்ன செத்தா என்னன்ற நினப்புல அவர்கள் வாய் திறக்கிறது இல்லையா? இல்ல வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைச்சிடக்கூடாதுன்னு அவர்கள் வாய் திறக்கிறது இல்லையா? இல்லைன்னா இந்த மண்ணுல சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கணும்னு அவங்க வாய் திறக்கிறது இல்லையா? சரி, அந்த 229 பேர் தான் வாய் மூடி இருக்கிறாங்கன்னு பார்த்தா 30க்கும் மேற்பட்டவர்கள் சட்டசபையில் இருக்கிறாங்க. 30க்கும் மேற்பட்டவர்கள் அனைத்து கட்சியிலும் சர்வ கட்சியிலும் தானும் வன்னியன் தான், தானும் அவங்க சொந்தக்காரன் தான், நானும் இந்த இனத்துல பிறந்தவன் தான் சொல்லி ஏமாத்தி வஞ்சகம் செய்து பதவியை வாங்கி சட்டசபையில அழகா பெஞ்சு தேய்க்கிறாங்க. அவர்களும் தான் பிறந்த இனத்திற்கான அடிப்படை உரிமையாச்சேன்னு கொஞ்சம் கூட திமுக இருக்கக்கூடிய வன்னியர் எம்எல்ஏக்களோ, அதிமுக இருக்கக்கூடிய வன்னியர் எம்எல்ஏக்களோ, ஏன் காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய வன்னியர் எம்எல்ஏக்களோ யாரும் கேள்வி கேட்கிறது, யாரும் கேள்வி கேட்கிறது. இந்த இனத்திற்கான நீதி பெற்று தருவதற்காக நேர்ந்து விட்ட ஒரே இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் சட்டமன்றத்துல போராடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்குங்க, இதை இடஒதுக்கீடு கிடைச்சிட்டா பாமக மட்டும்தான் படிச்சு வேலை வாய்ப்புக்கு போக போறது இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சிக்காரனை விட ஏழ்மையில இன்னைக்கு திமுக அதிமுக இருக்கக்கூடிய வன்னியர்கள் தான் இருக்கிறாங்க என்பது அடிப்படையில உண்மை. அடிப்படையில உண்மை. அவருடைய ஏழ்மையை பயன்படுத்திக்கிட்டு தான் 200 ரூபாயும் 300 ரூபாயும் தேர்தல் நேரத்துல கொடுத்து அவருடைய வாக்குகளை அவங்களால பெற முடியுது. பாமக காரருடைய வாக்குகளை அவங்களால பெற முடியலன்னா அதற்கு அடிப்படை காரணம் அதுதான். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரனா படிடா, வேலைக்கு போடா, ஏதாவது ஒரு பொழப்ப தேடி ஓடி போயிடு, ஏதாவது ஒரு பொழப்ப பார்த்துக்கிட்டு சொல்லி சொல்லி வளர்த்து எடுக்கிறார், சொல்லி சொல்லி வளர்த்து எடுக்கிறார். ஆனால் திமுக இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய வன்னியர்களை அவருடைய ஏழ்மையை பயன்படுத்தி அவரது வாக்கு வங்கியாக ஒரு வாக்கு மிஷின் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறார். வாக்கு போடக்கூடிய ஒரு இயந்திரமா தான் பார்த்துட்டு இருக்கிறார். இதோ வன்னியர் 10.5% இடஒதுக்கீடு என்பது ஒரு வெற்று கோஷம் இல்ல, அது ஒரு தனி பெரும்பான்மை இனத்தினுடைய வாழ்வுரிமை வலியுறுத்தல். 3 கோடி பேரை அழிச்சு ஒழிச்சிட்டு இந்த தமிழ்நாட்டை வளர்ச்சி கண்டுட முடியுமா? நீ கோயம்புத்தூர் மட்ராஸும் வளர்ந்துருக்குன்னா அது வளர்ச்சி கிடையாது, அது வீக்கம். அதுவும் தமிழ்நாட்டின் ஆதிக்குடிகளுடைய வளர்ச்சி இல்லை, வடமாநிலத்தவர்களை வளர்த்து விட்ட வளர்ச்சி. வடமாநிலத்தவர்கள் வாழ்ந்து விட்டு இருக்கிறாங்க அந்த 2 பகுதிகள். ஆதி தமிழ் குடிகளை அழிச்சு ஒழிச்சிட்டு ஒரு ஆட்சி இந்த மண்ணில் தேவையா? ஒரு ஆட்சி இந்த மண்ணில் தேவையா? திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்களும் அதிமுக இருக்கக்கூடிய வன்னியர்களும் ஒன்றை புரிஞ்சுக்கணும். 21 பேர் செத்து மடிந்து எரிந்த சாம்பலில் தான் இன்னைக்கு உன் வீட்டு பிள்ளைக்கும் என் வீட்டு பிள்ளைக்கும் பட்டப்படிப்பு சான்றிதழ் அச்சிடப்பட்டு இருக்கின்றத மறந்துடாதீங்க. பட்டப்படிப்பு சான்றிதழ் அதுதான் அச்சிடப்பட்டு. அன்னைக்கு 21 பேர் சாகலனா இந்த இடஒதுக்கீடு கிடைச்சிருக்குமா? அன்னைக்கு சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் அவ்வளவு பெரிய சமூக நீதி போராட்டத்தை நடத்தலனா இன்னைக்கு 20% இடஒதுக்கீடு கிடைச்சிருக்குமா? இன்னைக்கு 108 சமுதாயம் வாழ்ந்திருக்குமா? சட்டசபையில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக உறுப்பினர்கள் ஏன் இதை குறித்து எல்லாம் பேசுறது இல்ல, வலியுறுத்துறது இல்ல? KN நேரு தன் சாதிக்காரராக சட்டசபையிலேயே பேச முடியுது, ஏவா வேலு தன் சாதிக்காரராக சட்டசபையிலேயே பேச முடியுது. ஆனால் MRK பன்னீர்செல்வம் அவர்களாலையும் துரைமுருகன் அவர்களாலையும் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி தயவுலால அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்களாலையும் சிவசங்கரன் அவர்களாலையும் ஏன் தன்னுடைய சாதிக்காரராக அல்ல சமூக நீதிக்காக பேச முடியல? சாதிக்காரராக நாங்க ஒரு நீதிக்காக ஏன் குரல் கொடுக்க முடியல? அதிமுக இருக்கக்கூடிய வன்னியர்களால ஏன் முடியல? பலர் எனக்கு என்கிட்டலாம் பல அதிமுகவை சேர்ந்தவங்களும் திமுகவை சேர்ந்தவங்களும் ஒண்ணு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கரவேட்டி கற்றதை நாங்க வெக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளிட்டாங்க. இந்த வன்னியர் சங்க மாநாட்டுல, வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டுல இந்த கட்சி பாகுபாடெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒட்டுமொத்தமா திரண்டு நம்முடைய பலத்தை நிரூபிக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுதான் நடக்க போகுது, அதுதான் நடக்க போகுது. திமுக இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நாளைய நம்முடைய சந்தையினுடைய வாழ்க்கையை எண்ணி பார்த்தாவது இந்த இளைஞர் சங்க மாநாட்டு, இந்த இளைஞர் பெருவிழா மாநாட்டை, சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாட்டை இருக்க பிடிச்சுக்குங்க. இதுதான் வாய்ப்பு, இதை விட்டால் வேறு வாய்ப்பு இல்லை. ஆட்சியில இருக்கிறவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தினாத்தான் நமக்கான உரிமை கிடைக்கும். எப்படி அச்சத்தை ஏற்படுத்த முடியும்? 1 கோடி பேர் வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டுல பங்கு பெற்றாலே வன்னியர்கள் எல்லாம் வீழ்ச்சிக்கிட்டான். இனிமேட்டு அவனை ஏமாத்த முடியாது, இனிமேட்டு அவனை ஏமாத்த முடியாது என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள்ளார பிறக்கும்.
வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்காம, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம, சமூக நீதியை நிலைநிறுத்தாம இந்த மண்ணுல நாளைக்கு நாடால எவராலும் நினைத்துக்கா கூட பார்க்க முடியாது. அந்த இடத்திற்கு அவர்களை கொண்டு வாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய அதிமுக, காங்கிரஸ், பல்வேறு கட்சியில பிரிஞ்சு இருக்கக்கூடிய சொந்தங்கள், உறவினர்கள் கொஞ்சம் சிந்தித்தாவது இந்த முறை முடிவெடுங்க. இந்த முறை முடிவெடுங்க. உன்னுடைய அதிகாரத்தை தட்டி பறிச்சுக்கிட்டு இருக்க கூட்டத்திடமிருந்து தன்னுடைய உரிமையை பெறுவதற்கான வழிய சின்னையா காமிச்சிருக்கிறார். அந்த வழியில நீங்க வரலன்னா நாளைய உன் சந்ததி நடுத்தேர்தல் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். இன்னைக்கும் குடிசையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் கிழிஞ்ச கையிலே தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் தினக்கூலியாகத்தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஒன்னு புரிஞ்சுக்கிங்க, நல்லா வாழ்ந்த குடும்பம்டா அப்படின்னு சொல்றது என்பது மிகப்பெரிய வழி. இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? கடந்த கால வரலாற பேசி பிரயோஜனம் இல்லை. ஆண்டையினம் பேசி பிரயோஜனம் இல்லை. நாங்களாம் எப்படி வாழ்ந்தோம்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அதுதான் முக்கியம். நாளைக்கு எப்படி இருக்க போறோம் அதுவும் முக்கியம். தயவு செய்து, எனக்கு தெரிஞ்ச திமுக, அதிமுக, காங்கிரஸ் பல்வேறு கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் சொல்லவே ஆரம்பிச்சுட்டாங்க. வெளிப்படையாகவே ஆதரவளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? KN நேரு அவருடைய சாதி சங்க கூட்டத்தில் கலந்துக்கிறார். ஏவா வேலு அவருடைய சாதி சங்க கூட்டத்தில் கலந்துக்கிறார். அவருடைய கட்சி விட்டு நீக்கிட்டாங்களா? முக்கிய இலாக்காக்கள் கொடுத்து அமைச்சராக்கி வச்சிருக்கிறாங்கல்ல. நான் என் இனத்திற்கான உரிமைக்காக, என் இடஒதுக்கீட்டு உரிமைக்காக இந்த இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவருடைய அழைப்பை ஏற்று மகாபலிபுரம் மாநாட்டிற்கு போறோம்னு சொல்லிட்டு போங்க. யார் உங்களை தடுத்துட முடியும்? யார் உங்களை கேள்வி கேட்டுட முடியும்? யாரும் உங்களை கேள்வி கேட்டுட முடியும்? கேள்வி கேட்கறவனை பார்த்து சொல்லு, நான் போகல, எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறியான்னு சொல்ல முடியுமா? தந்துட முடியுமா? தருவார்களான்னு நினைச்சு பாருங்க. 4 வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு பொறுப்பேற்று. என்ன ஆட்சி, ஏது ஆட்சி என்பதை சிந்திச்சு பாருங்க. நீங்கெல்லாம் பார்த்திருப்பீங்க, தேர்தல் நெருங்குகின்ற போது சொந்தக்காரன் பந்தக்காரன், நான் அந்த கட்சிக்காரன் இந்த கட்சி, இன்னைக்கு சுத்தி வளைச்சு பார்த்தா நம்மள பெரும்பகுதியானவர்களுடைய சொந்தக்காரர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாங்க. தன்னுடைய பெரும்பகுதியான சொந்தக்காரர்கள் ஏன் அமைச்சராக கூட இருக்கிறாங்க. ஆனா அவர்கள்லாம் வாய் திறக்கிறாங்களா சட்டமன்றத்துல? ஒரே ஒரு பேச்சுக்காவது அப்ப நம்மளும் பேசி வச்சோனாவது இருக்கட்டும், நாளைக்கு போய் ஓட்டு கேட்கிற இடத்துல அப்படின்னு. ஆனா அவங்க மேல பயமே இல்லைன்னு அர்த்தம். சும்மானா சட்டமன்றத்தில் நாளைக்கு போய் கேள்வி கேட்பாயா? ஓட்டு கேட்க நிக்கிறப்ப கேள்வி கேட்பாயா? அவனுக்கு சூடு சொரணா இருக்கியா? கேள்வி கேட்பா. அதாவது சும்மானாவது பேசி வைப்பான், கொடுத்துடா போறாங்க அப்படின்னு பேசுறாங்களா சட்டசபையில? வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தா என்ன தப்பு? உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சே, சில தலைவர்கள் தரவுகளை மட்டும் சேகரிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா என்ன தப்புன்னு யாராவது கேள்வி கேட்கிறாங்களா? சரி, திமுக காரங்க கேட்கல, அதிமுக காரங்க. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இதை குறித்து அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்த முடியும். அப்ப நம்முடைய சந்ததி வாழணும்னா அவருடைய அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டுல பங்கு பெறுவது நம்முடைய சிறு கடமையாக நினைச்சு பாருங்க. எத்தனையோ தவறு செஞ்சுட்டோம், இத்தனை ஆண்டு காலமா எத்தனையோ தவறு செஞ்சோம், 35 வருஷமா தவறு செஞ்சுட்டோம். ஆனால் அந்த தவறை திருத்திக் கொள்றதுக்காக ஒவ்வொரு தடவையும் மருத்துவர் ஐயா அவர்கள் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பை ஏன் பயன்படுத்திக்க மாட்டோம்? இந்த முறை பயன்படுத்திப்போம். 12 வருஷம் கழிச்சு மகாபலிபுரத்துல ஒரு மகா திருவிழாவாக இந்த மாநாடு நடக்கும். இந்த மாநாட்டுல சொந்தம் பந்தம் அத்தனை பேர் ஒண்ணு கூடுவோம். நம்ம ஒண்ணு சேராம இங்க ஒரு சிறு மாற்றத்தை கூட ஏற்படுத்த முடியாது. அண்ணன் தெளிவா சொல்றாங்க, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு சலசலப்பும் இருக்கக்கூடாது. எல்லா சமுதாயம் நம்மளுடைய சகோதர சமுதாயம், எல்லா சகோதர சமுதாயம் இந்த இதுல வராங்க. நம்ம போராடினது போதும், நம்ம உயிரை விட்டது போதும், நம்ம வழக்கு வாங்கினது போதும், நம்ம ரத்தம் சிந்தினது போதும். இனிமேல் நம் ஒற்றுமையை நிரூபித்து அச்சத்தை ஏற்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்றுவோம். நான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறார், இதுதான் மிகப்பெரிய ஆயுதம். இதை விட பேராயுதம் எதுவுமே கிடையாது. நம்மளுடைய ஒற்றுமையை விட பேராயுதம் இந்த மண்ணில் வேற எதுவுமே கிடையாது. நாம் ஒன்றுபட்டு நின்றால் வன்னியர் இடஒதுக்கீடு உடனடியாக சாத்தியம். இனமான உறவுகள்
ஐயாவின் கரங்களையும் சின்னையாவின் கரங்களையும் இறுக பற்றி கொண்டு இந்த மாநாட்டில் பங்கு பெறுங்கள். நன்றி.